கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி இகபர நன்மைகளால் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாகவே காணப்படுகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேச விரும்பின காரியம் என்னென்னா, மாற்கு 10வது அதிகாரம் 52வது வசனம். மாற்கு 10வது அதிகாரம் 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு என்ன சொன்னார், அவன் என்ன செய்தான் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். முதலாவது கர்த்தர் சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி நீ என்ன செய்யலாம், நீ போகலாம்னார். நீ போகலாம், அவ்வளோதான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஓகே, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நீ நம்பினது நடந்துருச்சு, உன் வாழ்க்கை மாறிடுச்சு, உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டுருச்சு, உன்னுடைய அந்த குருடனாய் வாழ்ந்த வாழ்க்கையின் நாட்கள் முடிஞ்சிருச்சு. இனி ஒரு பிச்சைக்காரனை போல நீ வாழ வேண்டியது இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ என்ன செய்யலாம், நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார் கர்த்தர். அவன் என்ன பண்ணுறான்னா, பார்வை அடைந்த உடனே அவன் பார்வை அடைந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனான். எப்படி இருக்குது, வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இன்னைக்கு நமக்கு இயேசு தேவைப்படுகிறார். நம்ம எல்லாருக்கும் இயேசு தேவைப்படுகிறார். இந்த பூமியில் வரக்கூடிய மொத்த பிரச்சனையும், நம்மளால் எப்போயெல்லாம் பிரச்சனைகளை தீர்க்க முடியலையோ, அது ஒரு சரீர பலவீனமாக இருக்கலாம், இல்லை ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம். நம்ம முயற்சி பண்ணுறோம், முடியலை. உடனே யார்கிட்ட போயிடுறோம், ஏசப்பாக்கிட்ட தான் போகிறோம். ஏன், அவர் தான் அதெல்லாம் தீர்ப்பார். அதனால அவர் தான் அவர் மாற்றுவார். அவர் தான் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். நீ போகலாம். ஆனால் அவன் என்ன முடிவெடுக்கிறான், நான் இனி என்ன பண்ண போகிறேன், என் இஷ்டத்துக்கு நான் போக போகிறதில்ல, நான் இனி அவருக்கு பின்னாடி போக போகிறேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன முடிவுகளை எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது. இதையெல்லாம் தீர்க்க தேவன் வல்லமை உள்ளவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அப்போ கர்த்தராகிய தேவன் வனாந்திரத்தில் அழைத்து வந்தார். மேக ஸ்தம்பம் இருந்துச்சு, பகலிலே இரவிலே அக்னி ஸ்தம்பம் இருந்துச்சு. தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை சாப்பிட்டார்கள். கண்மலைகளிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. கசந்து போன மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது. பாலைவன சோலையாகிய ஏலிமிலே பாளையம் இறங்கி பேரிச்சம் பழங்களை சாப்பிட்டார்கள். 12 நீரூற்றுகள் இருந்தது. எல்லாம் இருந்துச்சு. வஸ்திரம் பழசாய் போகவில்லை, பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்துச்சு. எத்தனை பேர் காலானுக்கு போனார்கள், எத்தனை பேர் காலானுக்குள்ளே போனார்கள், 2 பேர். இது எல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் வாக்குத்தத்தம் என்ன, வாக்குத்தத்தத்துக்கு இடையில நான் எதை அனுபவிச்சேங்கிறது இல்லை. வாக்குத்தத்தம் என்ன, கானானுக்கு உங்களை நான் அழைத்து செல்வேன். வாக்குத்தத்தம் எது, கானானுக்கு நான் உங்களை அழைத்து செல்வேன். கர்த்தர் மாறினாரா, கர்த்தர் பொய் சொல்லுவாரா? கானானுக்கு போனார்களா இல்லையா, போனார். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற 20 வயதுக்கு மேற்பட்ட 6 லட்சம் புருஷர்களில் எத்தனை பேர் போனார்கள், 2 பேர். ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்போ உங்கள் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் தீர்ப்பாரா, கட்டாயம் தீர்ப்பார். உங்கள் கண்ணீரை துடைப்பாரா, துடைப்பார். எப்போ ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்துக்கிறார். வனாந்திரம்னா என்னது, அதான் உலகம் இல்லையா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, செங்கடலை கடந்துட்டோம். மேகத்தின் கீழாக எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் இல்லையா. அப்போ ஞானஸ்நானத்தில் அவருடைய பிள்ளையாக நம்ம இணைக்கப்பட்டுட்டோம். இனி நம்ம வாழ்க்கையில் அந்த வனாந்திரத்தில் இருக்க எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நம்மளுடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா நன்றாய் அறிந்திருக்கிறார். நம்ம அவருக்கு ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். உங்கள் நினைவுகளையும் அவர் தூரத்திலிருந்து
அறிகிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய கண்ணீர்கள் தெரியும், வேதனைகள் தெரியும், மங்களாய்ப்புகள் தெரியும். அவைகள் எல்லாவற்றுக்கும் அவரிடத்துல பதில் உண்டு. ஆனால் அவர் என்னத்துக்காக இங்கே வந்தார்? அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தார்? நான் கேட்குறதையெல்லாம் அவர் கொடுக்கணும். அவர் கொடுப்பார். கேளுங்கள், உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் நான் தான் என்ன அவருக்கு கொடுக்கணும். அவர் என்ன செய்ய மாட்டார்? பிடிங்கி எடுத்துகிட்டு போக மாட்டார். ஏன்? பைபிளில் சொல்கிறாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை நான் தட்டுகிறேன். யாரை பார்த்து? லவோதிக்கேய சபையை பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? லவோதிக்கேய சபை ரட்சிக்கப்படாத சபையா? ரட்சிக்கப்பட்டால் தான் சபையே. ரட்சிக்கப்பட்டால் தான் சபையே. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டுருச்சு, ஆனால் இயேசு இன்னும் உள்ளே விடலை. இயேசுவை உள்ள விடலை. அவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய? கதவை திறந்தா நான் உள்ள வருவேன். அது இந்த உலக பிரகாரமாக அது ஆசீர்வாதமாக இருக்குது. லவோதிக்கேய சபை அது அர்த்தம் என்னென்னா, அது இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் பெற்றிருக்குது. ஆனால் தேவனுடைய பார்வையில் ஒரு பரிதாபமாக இருக்குது. எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நேராக திரும்புங்க. 3வது அதிகாரம் 14 வாசிங்க. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ விடுத்துக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கர்த்தர் சொல்கிறாரு, லவோதிக்கேய சபையை பார்த்து சொல்கிறார். சபை எதுக்கு? இயேசுவை பின்பற்றி போகிறது தான் சபை. கரெக்டா? நாம தான் சபை. இப்போ இந்த லவோதிக்கேய சபையுடைய பிரச்சனைனா, உலக பிரகாரமான காரியத்திலலாம் நல்லா தான் இருக்குது. அது தன்னுடைய பார்வையில் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. நான் எப்படி இருக்கேங்குது அது சொல்லுது. நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன். யார் பரிதபிக்கப்படுத? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுது. அப்போ அவர்கள் நிலைமை என்ன? பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும். அவங்க சொல்கிறாங்க, நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய தரித்திரம். அங்கே ஆவிக்கு என்ன காண்பிக்குது? உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை பற்றி பேசலை. ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தரித்திரராய் இருக்கிறார்கள். அடுத்து நிர்வாணியுமாக இருக்கிறதை அவங்க சொல்கிறாங்க, நான் எல்லாம் எனக்கு இருக்குங்கிறாங்க. அவங்க என்ன இல்லை? அங்கே ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை. என்ன இல்லை? ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை. இப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் இதெல்லாம் உனக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறேன். நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? கொடுக்க விரும்புகிறேன். நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்கணும். நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை. அப்போ சகரியா 3வது அதிகாரத்தில் யோசுவாவை காண்பிக்கிறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை வேதம் சொல்லுகிறது, அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் அக்கிரமங்களை உன்னிலிருந்து நீக்கிவிட்டேன், அவனுக்கு வெண் வஸ்திரங்களை தரிப்பியுங்கள். என்ன வஸ்திரம்? வெண் வஸ்திரம். இது பரிசுத்த வஸ்திரம். அப்போ
பரிசுத்தத்தை வஸ்திரமாய் அணிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமில்லவர்கள் கர்த்தரை அப்போ தேவன் இங்கே தரிசிக்க முடியலை அந்த அளவுக்கு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக்கொள்ளும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு என்னத்தை வேணும்? கலிக்கம் போட வேண்டும். சீசர்கள்ட்ட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ பரிசேயர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நாங்களும் குருடரோ, நீங்கள் காண்கிறேன் என்று சொல்லுகிறபடினால் நீங்கள் குருடர்கள் தான்கிறார். என்னது? அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மகிமையின் கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. அப்போ அவர் அறியவில்லை. அவர் இந்த உலகத்தில் இருந்தார், உலகமோ அவரை அறியவில்லை. அப்போ என்னாச்சு? அதான் தேவனை அறிகிற அறிவு இல்லை. பவுல் சொல்கிறார், அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். சங்கீதக்காரர் சொல்றா, அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். இப்போ வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய கட்டளைகளோடு இணைந்திருக்கிறத நாம் கவனிக்க தவறும் பொழுது தேவனுடைய நன்மைகளை பெறுவதிலே நாம் தவறி விடுகிறோம். ஏன்னா வனாந்திரத்தில் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. ஜெயம் எங்கேருந்து தான் வந்தாகணும்? பரத்திலிருந்து வந்தாதான், கர்த்தரிடத்திலிருந்து வந்தால் மாத்திரம்தான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நமக்கான எல்லாம் எங்கேருந்து தான் வரணும்? பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ நான் எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து தான் பெற வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்னா, என்னை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அவனுடைய நிலைமை என்னவா? கர்த்தர் சொன்னார், வா, நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல, ரெண்டுமே இல்லை, கேஷுவலா அப்படியே இருக்கிறது. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? வாயிலிருந்து என்ன பண்ணிடுவேன்? வாந்தி பண்ணி போட்டுருவேன். இந்த நிலைமையில் நீ இருக்கிற, அதனால் நான் உன்னை என்ன செய்ய விரும்புகிறேன்? உன்னை நான் நேசிக்கிறவர்களோ. அதான் இங்கே முக்கியம். லவோதிக்கேயா சபையுடைய நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். இதான் தேவனுடைய அன்பு. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை அவர் நேசிக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறோமோ இல்லையா? நாம் கேட்குற ஜெபத்துக்கு அவர் பதிலளிக்கும் போதெல்லாம் அவரை நல்லா நேசிப்போம். நாம் கேட்குற ஜெபத்துக்கு அவர் பதிலளிக்காத போதெல்லாம் நம்ம கொஞ்சம் கோபமாக இருப்போம். ஆனால் அவர் அப்படி அல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அந்த அன்புடைய நோக்கம் என்ன? நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் என்ன செய்கிறேன்? கம்மேன், நான் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய நோக்கம், அந்த வாலிபன் குணமாக்கப்பட்டுட்டான். அப்போ கர்த்தர் அவனுக்கு ஒரு செக் வைக்கிறார். நீ போகலாம். நீ எதுக்கு வந்த? சுகமாக வந்த, முடிஞ்சு. நீ விசுவாசிச்ச. எதுக்கு விசுவாசிச்ச? சுகத்துக்கு விசுவாசிச்ச, கிடைச்சிருச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அதோட பத்தாது. என்ன வேணும்? நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும். நான் நித்திய ஜீவனுக்கு, ஒரு பணக்கார பையன் வந்தான், நான் நித்திய ஜீவனை அடையணும்னா. இங்கே ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் தனக்கு அற்புதம் கிடைச்சவனே ஒரு சுகபோக வாழ்க்கையை நோக்கி ஓடலை, இயேசுவுக்கு பின் சென்றான். அவனுக்கு அவரே சுதந்திரத்தை கொடுக்குறாரு. நீ போ, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ விரும்பினா வாழு. ஆனால் அவன் அதை எடுக்கலை. எங்கே போகிறான்? இயேசுவுக்கு பின்னாடி போகிறான். ஆனால் அந்த பணக்கார வாலிபன் வரான். அவன் எல்லாமே அவனுக்கு தெரியும். நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான். போய் கற்பனைகளை கை கொள்ளினார். போயிருக்கலாம். அவன் இன்னும் போகலை. தன்னை இன்னும் நீதிமானாக காட்ட விரும்பினா. அவன் சொன்னான், என் சிறுவயது முதல் இவைகளையெல்லாம் நான் கை கொண்டு வருகிறேன். இப்போ கர்த்தர் சொன்னார். கர்த்தர் பைபிள் என்ன அழகாக சொல்லணும்னா, அவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இந்த வேத பகுதியை? வேத பகுதியில் கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லும், அவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. ஏன்னா நீ உன்னுடைய பார்வையில் நீதிமானாக இருக்கடா, ஆனால் என்னுடைய பார்வையில் இல்லை. ஏன்னா அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை.
நீ தேவ சமூகத்துக்கு வர முடியாமல் தடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது, உன்னிட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, ஒரு குறைவு உண்டு, நீ உன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு பின்பு என்னை பின்பற்றி வா. இந்த வாலிபன்கிட்ட எல்லாம் இருந்துச்சு. அந்த வாலிபனை போல் அவன் தேவன் அறிஞ்சவன் கிடையாது. அந்த வாலிபனுக்கு அவ்வளோ தெரியாது, அவன் குருடன். அவன் அதே இடத்துல தான் வாழ்ந்துருக்கான். ஆனால் இவன் அப்படி இல்லை. சின்ன வயசுலேருந்து பக்தி மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டவன் தான். எல்லாம் அவனுக்கு தெரியும். வேதம் சின்ன வயசுலேருந்தே படித்து வளர்க்கப்பட்டவன். சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தாக வாழ்ந்தவன் தான். ஆனால் என்ன செய்ய முடியலை. அவன் என்ன செய்ய, பைபிள் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் மிகுந்த துக்கத்துடனே திரும்பி போய்விட்டான். என்ன போய்விட்டான்? திரும்பி போய்விட்டான். பின்பற்றணும்னு வந்தான். கர்த்தர் என்னை பின்பற்றி வாந்தான் சொன்னார். எல்லாத்தையும் விற்றுட்டு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. இங்கே ஒருத்தனை சுகமாக்கிட்டு நீ பரவாயில்ல, நீ சுகமாக்கிட்டு நீ போய் உன்னுடைய வாழ்க்கையை. ஆனால் இல்லை, எனக்கு இது வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நான் எதையும் அனுபவிக்கலை, அதனால் இனிமேல் வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு அவன் போகலை. எனக்கு இந்த உலகம் ஒன்றும் இல்லை, நான் இப்பொழுது காண்கிறேன், நான் கர்த்தரை பின்பற்ற போகிறேன். இவன் ஒருத்தன் இயேசுவை பின்பற்றுகிறான். அங்கே எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் இயேசுவுக்கு போகிறான். அப்போ இன்றைக்கு இந்த சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் மத்தேயு 19வது அதிகாரம் வசனம் 27 29 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆமென். இந்த சம்பவம் நடந்தப்போ தான் இப்போ பேதுரு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த வாலிபன் போனப்போ இயேசு ஒரு ஆன்சரை சொல்கிறார். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்குன்னு சொல்லிட்டார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருந்த பேதுருவுக்கு ஒரே கவலை. சொல்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எதெல்லாம் விட்டுருப்பாங்க? மத்தேயு 4:20 வாசிங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வலைகளை விட்டு பின் சென்றார்கள், படவை விட்டு பின் சென்றார்கள், தகப்பனை விட்டு பின் சென்றார்கள். தகப்பனையாவது தாயையாவது மனையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது வீட்டையாவது என்னை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் என் ராஜ்யத்துக்கு தகுதியுடையவன் அல்ல அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, இதை தேவனுடைய அழைப்பு இருக்குது. ஆனால் நாம் எல்லோரும் தனித்தனி ஆத்துமாக்கள், தனித்தனி ஆத்துமாக்கள். நம்ம குடும்பமாக ஒரு ஆள் பரிசுத்தவனாக இருந்தால் அந்த முழு குடும்பமும் பரலோகம் போக முடியும்னு எங்கேயாவது பைபிளில் இருக்கா? ஒரே ஒரு மனுஷன் பரிசுத்தவனாக இருந்தால் அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த பூமியில் தேவனுடைய பெட்டியை தன் வீட்டில் வச்சது யார்? ஓபேத் ஏதோம். தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரு மனிதன் பரிசுத்தவானாக இருந்தால், ஒரு மனிதன் தேவனுக்கு பக்தியாக இருந்தால் அவன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட முடியும், அவன் மாத்திரம்தான் பரலோகம் போக முடியும். அவன் நிமித்தம் யாரும் எங்கே போக முடியாது?
இவர் நிமித்தம் இவருக்கு தயவுன்னு ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ கிடையாது. ஸோ பரலோகம் போவதற்கு யார் தான் போகணும்? யார் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறார்களோ, அவருடைய வழிகளில் நடந்தார்களோ, அதோ வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கான பலன் என்னோடு கூட வருது, அவனுக்கான பலன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் என்ன செய்து கொள்ளுங்கள்? பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லக்கூடாதபடிக்கு உங்களை எது தடை செய்கிறது? இன்றைக்கி நீங்கள் யாரை திருப்திப்படுத்துவதற்காக உங்களுடைய ஜெப வாழ்க்கை குறைஞ்சு போச்சு? உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் குறைஞ்சு போச்சு? தேவனை சந்தோஷப்படுத்துகிறீர்களா, இல்லை உங்கள் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துகிறீர்களா? தேவனை சந்தோஷப்படுத்துகிறீர்களா, இல்லை இந்த உலகத்தை சந்தோஷப்படுத்த போகிறீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இயேசுவை பார்க்க வந்து விட்டார்கள் அவங்க அம்மாவும் சகோதரர்களும். சொல்கிறாங்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியிலே நிற்கிறார்கள். இயேசு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே ஐயோ எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு என்ன செஞ்சார்? விழுந்து அடித்து ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுது, ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கல, கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு 2 கிலோ கறி எடுத்துகிட்டு போய் சமைச்சு அவர் பாட்டு இங்கே பிரசங்கத்துக்கு உட்காந்த ஆளுகளுக்கெல்லாம் சீசர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லி ஒரு என்னாத்துமாவை சொல்லி கூட்டத்தை முடிச்சு விட்டார்கள். அப்படியா இருக்குது? அந்த செய்தி வந்தவுடனே இயேசு என்ன சொன்னார்னா, அதுக்கு ரிப்ளை அதான் முக்கியம். பின்பற்றி செல்வது என்பது என்ன அப்படின்னா, தன் சீசர்களை காண்பித்து என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். ஆமென். ஏன் எனக்குள்ள அவர் வர விரும்புகிறாரு அப்படின்னா, யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென். யாரோடெல்லாம் இயேசு போஜனம் பண்ணணும்னு விரும்புகிறீங்க? அல்லேலூயான்னு கையை கூட தூக்க மாட்டேங்கிறீங்க, தூதர்கள் பார்த்துருவாங்கன்ட்டு இல்லையா? அப்போ தேவன் அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு தான் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். லவோதிக்கேயா சபையை ரட்சித்துட்டார், எல்லாம் பெற்றுருச்சு, பூமியில் எல்லாம் நன்மையும் ஓகே. அதுக்கு பூமியில் நமக்கு நிறைய சாட்சி சொல்லிடலாம், தேவன் எனக்கு என்ன செய்தார் அப்படின்னு நான் சொல்கிறது, கடவுள் என்னை குறித்து எனக்கு என்ன செஞ்சாருங்கிறது. நான் கர்த்தருக்காக என்ன செய்தேங்கிறத வச்சு தான் இயேசு பிதாவின் முன்பதாக எனக்கு சாட்சி சொல்ல முடியும். ஒரு நாள் வரப்போகிறது, அன்னைக்கு நான் தேவனுக்கு முன்னாடி நிற்பேன், அப்போ இயேசு பிதாவின் முன்பதாக எனக்கு சாட்சி கொடுக்கணும். கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பார். அது என்னதுன்னா, அவர் எனக்கு என்ன செஞ்சேங்கிறது இல்லை, அதுக்கு தான் நம்ம சாட்சி சொல்கிறோமே, நான் அவருக்காக என்ன செய்தேன். அதுக்கு தான் பின்பற்றி போகும். இந்த பின்பற்றி போகணும்னா நான் யாரை சந்தோஷப்படுத்தணும்? தேவனை. ஏன் இந்த உலகத்தில் முதலாவது குடும்பம், முதலாவது நீங்கள் எல்லாருமே ஒரு பெற்றோருக்கு பிறந்திருப்போம். நாம் எல்லோரும் ஒரு பெற்றோர் மூலமாக அந்த பூமிக்கு வந்தோம். அதுக்கப்புறம் திருமணம் செய்கிறீங்க, ஒரு கணவன் வருகிறார், குடும்பம் வந்துருச்சு. அடுத்து உங்களுக்கு பிள்ளைகள். இப்போ இதை இப்படியே வச்சுக்கோ. மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்னு சொல்லி கர்த்தர் தான் ஏற்ற துணையை உண்டாக்கினார். சரியா? அப்போ திருமணத்தை கர்த்தர் நடத்துகிறார். அடுத்த நாள் கர்த்தர் சொல்கிறாரு, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். அப்போ பிள்ளைகளை யார் தான் கொடுக்குறா? கர்த்தர் தான் கொடுக்குறாரு. நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதுவே வாக்குத்தத்தமுள்ள 1ஆம் கற்பனைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதே கர்த்தர் தான் சொல்கிறாரு, எவனாவது என்னை பின்பற்ற விரும்புனா தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நேசிச்சாவன் ராஜ்யத்துக்கு தகுதி உடையவன் அல்ல. அப்போ தேவனே கொடுத்துப்பட்டு தேவனே வெறுக்க சொல்கிறார். ஆமென். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாவற்றை பார்க்கிலும் நீங்கள் இயேசுவை நேசித்தாதான் நீங்கள் அவரை பின்பற்றி போக முடியும். உங்கள் குடும்பத்தில் பின்மாற்றத்தில் போகிற ஒரு ஆளோட நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் பின்னாடி தான் போவீங்க. லோத்து யார்? நீதிமான். பைபிள் என்ன சொல்லுது? லோத்துவை நீதிமான். நிறைய பேருக்கு திகில் அடைஞ்சிருக்கீங்க, யோகத்து லோத்து நீதிமானா அப்படின்னு.
நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5 9 வரைக்கும். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமென். இங்கே கர்த்தர் சொல்லுது, நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் என்ன செய்தார்? எங்கே ரட்சித்தார்? பூமியில் ரட்சித்தார். எங்கே? சோதோம் கொமாராவில் அக்கினி போடப்படும் பொழுது கர்த்தர் யாரை ரட்சித்தார்? லோத்துவையும் என் குடும்பத்தையும் ரட்சித்தார், இழுத்துட்டு வந்தார். அவன் மனைவி என்னாச்சு? திரும்பி பார்த்து உப்பு தூணாக போயிடுச்சு. அவன் பிள்ளைகள் ஒரு தவறான சந்ததியை பிறப்பதற்கு காரணமாய் மாறி போனார்கள். மோவாபியனும் அம்மோனியனும் 10 தலைமுறையானாலும் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது. அவர்கள் அடிமையாக வச்சிருந்த எகிப்தியன் 3ஆம் தலைமுறையிலே தேவாலயத்துக்கு வரலாம். ஆனால் ஆபிரகாமோடு வந்து வாக்குத்தத்தங்களை பெற்ற, ஆபிரகாமோடு வந்த, ஆபிரகாமுடைய இனத்தானாய் இருந்த, தேவனை நன்றாய் அறிந்திருந்த, நீதிமான் என்று பெயர் பெற்ற லோத்துவின் சந்ததிக்கு கர்த்தருடைய வாக்கு 10 தலைமுறை ஆனாலும், அப்படின்னா என்ன? 11வது தலைமுறையும் உள்ளே வரக்கூடாதுங்கிற, உள்ளவே வரக்கூடாது. ஏன் இது நடந்துச்சு? வேதம் சொல்லுது, லோத்தை என்ன பண்ணிட்டான்? எதை தேர்ந்தெடுத்தான்? தன் பார்வைக்கு சரி போனபடி தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனுக்கு சோதோம் கொமாரா எப்படி தெரிஞ்சிச்சு? ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு. என்னத்தை போல இருந்துச்சு? ஏதேன் பூமி. இந்த பூமி நம்மளை திருப்திப்படுத்துச்சுன்னா, இந்த பூமியின் சந்தோஷம் நமக்கு பெருசாக இருந்துச்சுன்னா, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் சோதோம் கொமோராவாய் மாறிவிடும். கடைசியில் என்ன நடந்துச்சு? பைபிள் சொல்லுது, அவர்கள் தேவனுக்கு முன்பதாக வெகு பாவிகளாக இருந்தார்கள், மிகுந்த பாவம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:10 வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கு பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். ஆனால் லோத்துடைய பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சு? ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு, எகிப்தை போல செழிப்பாக தெரிஞ்சிச்சு, எல்லாம் நல்லா பார்வைக்கு நல்லா இருந்துச்சு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? பைபிள் சொல்லுது, நீதிமானாகிய லோத்தை ரட்சித்தார். அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டு ஒரு நாளும் சோதோமை விட்டு வெளியவே வராத நீதிமான் தான் லோத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தோடு அவனுக்கு இருந்த ஐக்கியம். ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை எங்கே பார்த்துருக்கான்? சோதோமுக்குள்ளே தான் பார்த்துருக்குறார். நைட்டு வரைக்கும் காலைல வரைக்கும் வராததுக்கு காரணமே என்ன? மாப்பிள்ளைங்களையும் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும். கரெக்டாக? அவன் என்ன செய்யவே இல்லை, உணர்வற்ற நீதிமான், உணர்வில்லாத நீதிமான். எல்லாம் தெரியுது, ஆனால் எல்லாம் தெரிஞ்சு என்ன இல்லை? அறிவில்லை. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான், அவன்தான் லோத்து. அப்போ அவனை இழுத்து விட்டும் என்னத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக போனான். அவன் போனதே எதுக்காக? இன்னும் பெருசாக சம்பாதிக்கணும். ஆபிரகாமோடு இருந்தோம்னா நம்ம சம்பாத்தியம் தடைபடும். அதனால் இன்னும் நம்ம செழிப்பான இடங்களை பார்த்து என்ன செய்யணும்?
போயிடணும்னு தேவனோடு இருந்த ஒரு மனிதனை விட்டுவிட்டு, தேவ சமூகத்தை விட்டுவிட்டு, தன் சுய விருப்பத்தின்படி போய் என்ன செஞ்சான்? தன் குடும்பத்தை சந்தோஷப்படுத்த போயிட்டான். அவனுடைய மனைவியால் என்ன செய்ய முடியலை? அதை விட்டு வெளியே வரவே முடியலை. ஏன்னா அங்கே எங்கே இருந்துச்சு? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அவனுடைய பிள்ளைகள் அந்த பட்டணத்தின் பாவத்தில் கரைப்பட்டதினால்தான் அருவருப்பான ஒரு பாவத்தை துணிகரமாய் செய்ய அவர்கள் துணிந்தார்கள். புறஜாதிகளத்தில் இப்படிப்பட்ட விபச்சாரம் இல்லையே என்று சொல்லி 1 கொரிந்தியர் 5 அவர் எழுதுறது போல, அப்படிப்பட்ட அந்த நாட்களில் ஒரு பாவம் செய்கிறவர்களை, அதாவது முதல் நூற்றாண்டில் பாவம் செய்கிறவர்களை கொரிந்தியன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மோசமான பாவங்களை செய்கிறவர்களை கொரிந்தியன். ஏன்னா கொரிந்து பட்டணம் பாவத்துக்கு பேர் போன ஒரு பட்டணம். அப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டின் கொரிந்து தான் சோதோம் கொமோரா. இந்த சோதோம் கொமோராவில் போகிறான், பாவத்தை பார்க்குறான், அசுத்தத்தை பார்க்குறான், தன் குடும்பத்தை கொண்டுட்டு வரவே இல்லை. ஏன்? குடும்பத்தோடு அவனுக்கு இருந்த ஐக்கியம். அதனால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இடம் பிடிக்க தகுதியை இழந்து விட்டான். ஒரு பாவத்தின் சந்ததியை பெற்றெடுத்தவனாக ஒரு அடையாளமாய் மாறி இருக்க வேண்டியவன் ஆபிரகாமோடு வந்து, ஆனால் என்ன செஞ்சிட்டான்? ஒரு தவறான அடையாளமாய் அவன் மாறி போனான். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தரை பின்பற்றுவதில் நம்ம எப்படி அழைக்கப்பட்டோங்கிறது இல்லை, எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும்னா, முடிவு நல்லா இருக்கணும்னா யாரை பின்பற்றணும்? கண்ணின் காட்சிகளை அல்ல, நெஞ்சின் வழிகளையும் அல்ல, எங்க? கர்த்தரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். இதுவே எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையை தட்டி கழிக்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சிடக்கூடாது? கவனமாக இருக்கணும். பின்பற்றி போவதில் கவனமாக இருக்கணும். இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம எல்லாம் இந்த பூமியில் எனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்து விட்டார்னு சொல்லி எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவர்களுக்கு எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கிறது என்று எண்ணினார்கள். தேவனுடைய வார்த்தை அலட்சியம் பண்ணினார்கள். கொண்டார்கள், விட்டார்கள், கட்டினார்கள், நாட்டினார்கள். என்ன நடந்துச்சு? வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போகும் அளவும் அவர்கள் உணராதிருந்தார்கள். ஆமென். ஏன் இது ரொம்ப முக்கியம்? இந்த நாளில் ஏன் உங்கள் மத்தியில் இதை பேச விரும்புகிறாங்க? எவ்வளவோ கவலையில் வந்து எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. சுற்றி தேசங்களில் என்ன நடக்குது? இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? வேதத்தில் சொல்லப்பட்டவைகளெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்தில் நாம் நிற்கிறோம். இயேசு எப்போ வந்தார்? இயேசு எனக்கு என்ன செய்வாருங்கிறதுக்கான காலம் இல்லை, அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாங்கிறது தான் காலம் இது. ஸோ அதனால தான் பைபிள் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஏன்னா இப்போ நாள் எப்படி ஆயிடுச்சு? பொல்லாததாய் மாறிடுச்சு. இப்போ நான் காலத்தை என்ன செஞ்சாகணும்? பிரயோஜனப்படுத்தணும். ஏன்? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உள்ளே வந்தால் என் சித்தத்தை செய்து, என் பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய கிரியையை முடிப்பேன். அப்போ கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம் வர்றதுக்கு முன்னாடி இப்பயே கர்த்தருக்குள்ள அனுமதிச்சா அவருடைய சித்தத்தை என்னில் நிறைவேற்றுவார். அவருடைய கிரியையை என்னை கொண்டு நடப்பிப்பார். நான் விட்டுட்டேன். என்னை நான் யாரை சந்தோஷப்படுத்தணும்? என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தணும், என் வீட்டை சந்தோஷப்படுத்தணும், என்னை சுற்றி இருக்கவங்களை சந்தோஷப்படுத்தணும், என் சொந்த சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், என் பிஸ்னஸ் தான் எனக்கு முக்கியம் நினச்ச லோத்தை இழந்து போனான். ஆபிரகாமின் சந்ததி தலைமுறையாக நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி லோத்துவின் சந்ததின்னு யாராவது பேசுகிறதுக்கு ஆள் இருக்காங்களா? யாருன்னு தெரியுமா? நமக்கு பைபிளில் மட்டும்தான் படிக்க முடியும். அவர்கள் இல்லாமல் போனார்கள். ஆனால் ஆபிரகாமின் சந்ததி இன்றைக்கு இருக்கிறது. விசுவாசத்தின் மூலமாய் நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு எதை பின்பற்றி போகிறோம்? எப்படி பின்பற்றி போகிறோம்? தன் சொந்த குமாரன் தான் பலி கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. பின்னாட்களிலே தம்முடைய ஏக சுதனென்றும் பாராமல் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாய் கொடுப்பதற்கு அடையாளமாக ஆபிரகாமை அடையாளமாய் வைத்தார். ஆபிரகாம் என்ன பண்ணா? மனைவி கிட்ட டிஸ்கஷன் பண்ணலை, வேலைக்காரங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணலை, தன் மகனிடத்தில் டிஸ்கஷன் பண்ணலை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற புறப்பட்டு போனான்.
அதனால தான் மரித்தோன்றிருந்த அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டு விசுவாசத்தின் தகப்பன் என்று அவன் பெயர் எடுத்தான். அதனால தான் விசுவாசிக்கிற நம்ம எல்லோருக்கும் அவன் தகப்பனானான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண வாஞ்சியா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் வேதம் சொல்லுகிறது? கர்த்தர் சொல்றாரு, லாசர் ஆபிரகாமின் மடியிலே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கேயாவது லோத்துவை பற்றி பேசினாரா? கர்த்தர் ஒரு இடத்துல பேசினார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்னார். கரெக்டா? லோத்துவை நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. லோத்தின் மனைவியை எதுக்கு நினைக்க சொன்னார்? திரும்பி பார்க்காதீங்கிறதுக்காக நினைக்க சொன்னார். காரணம் யார்? லோத்து. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் உங்கள் பிரச்சனைகளை விட, உங்கள் பிரச்சனையெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. உங்கள் கண்ணீரை துடைக்கிறது அவருக்கு லேசான காரியம். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஜெபிச்சுட்டு தான் கூட்டத்துக்கு வர்றோம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் கர்த்தர் பேச விரும்புகிற காரியம். அந்த 2 வாலிபர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் வாஞ்சியாக வந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அவன் என்ன செய்யலை? இயேசுவை பின்பற்றி போகவில்லை. ஏன்னா அவன் உலகம் அவன் இருதயத்தோடு பிணைஞ்சிருச்சு. இங்கே ஒருத்தன் ஒன்றுமே இல்லை தான், அவன் வெறுமையான ஒரு வாழ்க்கை தான், பரிகாசம் ஏழு நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஆனால் என்ன நடந்துச்சு? அவன் தனக்கு கிடைச்சவுடனே இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு ஓடலை, இயேசுவுக்கு பின் சென்றான். இன்றைக்கு நாம் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கி அவரை பின்பற்றி போகணும். அவங்க சொல்கிறாங்க, வலையை விட்டுட்டோம், படகை விட்டுட்டாங்க, தகப்பனை விட்டுட்டாங்க. ஆனால் கேட்குறாப்புல, எல்லாத்தையும் விட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ அங்கே என்னது? எதையாவது நான் கொடுத்தா திருப்பி கொடுக்கணும். அப்போ இந்த பூமிக்காக எதுக்கு கேட்குறாங்க? பூமிக்காக. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்காக வெட்டியனா? பரலோகத்தின் மேன்மையை பற்றி பேசுகிறார் முதலாவது. ஏன்? 12 கோத்திரங்களையும் நான் வரும்போது 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக நான் உங்களை என்ன செய்வேன்? நீங்கள் என்னோடு கூட உட்கார்ந்து இருப்பீங்க. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எத்தனை பேர் ஆளுகை செய்ய விரும்புகிறோம்? ஆமென். அதுதான் அழைப்பு. உங்களை சுற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் பங்காளிகள் ஆனதால் என்ன செய்யணும்? துக்கப்படணுமா சந்தோஷப்படணுமா? என்ன செய்யணும்னே தெரியலை. அதனால் அந்த வசனத்தை கட்டாயம் படிக்கணும். வாக்கு தத்தம்லாம் படித்து வச்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி கடியம் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அதெல்லாம் அப்படியே தாண்டி போயிட வேண்டியது. வாசிக்கணும். வாசிங்க 1 பேதுரு 4:12-13. பிரியமானவர்களே, உங்களை பரிசோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆமென். என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டால் மட்டும் ஒரு அலையில சொல்லுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரலோக பாதையில் இருக்கிறீங்க. கர்த்தர் அறிவார். எனக்கு முன்னாடி அலையில சொல்லலாம், அவருக்கு முன்னாடி ஒரு நாள் நிற்கணும். அன்னைக்கு தெரியும். கர்த்தர் வசனம் சொல்கிறார். 14 வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆமென். கர்த்தர் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சொல்லுங்க, நிந்திக்கப்பட்டால். படித்தாளுக்கிட்ட இருந்து வார்த்தை வரல. நிந்திக்கப்பட்டால். யாராவது இப்போ உங்களை ஜெபிக்கிறாங்கன்னு திட்டுறாங்க, உங்கள் வீட்டில் திட்டுவாங்க. கரெக்டா? ஜெபிச்சுக்கிட்டே இருக்க, நீ சமைக்கலை, அந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலைன்னு வரும். சரியா? வரும்போது நீங்கள் நிந்திக்கப்பட்டால் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஆவியானவர் உங்கள் மேலே தங்கி இருக்கிறார். அப்போ ஆவியானவர் உங்கள் மேலே தங்கி இருந்தால் நீங்கள் என்ன எப்படி நடந்துக்கணும்? எபேசியர் 4:27 வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுள்ளவனுக்காக கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை
துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இதெல்லாம் நீங்கிருச்சுங்கிற ஆளுலாம் அல்லேலியா சொல்லுங்க. இல்லை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுங்கிற ஆளுலாம் அல்லேலியா சொல்லாதீங்க. தெரியுதா ஏன் பின்பற்ற முடியலன்னு? நமக்கு மகிமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். பைபிள் சொல்லுது கொலேசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இயேசு எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, யோவான் 1வது அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். முதல்ல தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்த்த ஆள் யாரு? யாக்கோபு. யாக்கோபு கல்லை வச்சு படுத்து தூங்கும்போது கர்த்தர் என்ன பண்ணா? தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் பார்த்தான். இப்போ இங்கே சொல்கிறாரு, இப்போ தேவதூதர்கள் எங்கேருந்து ஏறுறாங்க இறங்குறாங்க? மனுஷகுமாரனிடத்திலிருந்து. மனுஷகுமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு எங்கே இருக்கிறாரு? கரெக்டு தான், பரலோகத்தில் இருக்காருங்கிறது உண்மை தான். அதே அளவுக்கு 100% இன்னொரு உண்மை என்னது? இப்போ படித்தோமே, எங்கே இருக்கிறாரு? கொலேசியர் 1:27. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இடையில் எனக்கு மூச்சு போயிடும் போல இருக்குது. இதே வாக்கு தத்தம்லாம் சொன்னால் பிச்சை எடுத்துருங்க. இப்போ தான் அந்த வசனத்தை படிச்சிங்க, வர மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிறார், எனக்கு உள்ளே இருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால். அப்போ என்ன ஒளிஞ்சு போயிருக்கணும்? பழசு ஒளிஞ்சு போயிருக்கணும். ஒளிஞ்சிச்சா? எல்லாம் புதிதாயின. அதுதான் பின்பற்றுதல். அவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒன்று, அவரை அறிந்து கொள்வது என்பது ஒன்று. ஆனால் அவரை பின்பற்றுதல் என்பது அவரை போல மாறுவது. அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அவருக்கு ஒப்பாயிருப்பது தான் என்னுடைய அழைப்பு. அதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். கானானை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். இந்த பூமியில் உங்களுக்கு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கலாம். இது எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. இவைகளை கொடுத்தவர் கர்த்தர். இவைகள் எல்லாரை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயாங்கிறது தான் கர்த்தருடைய கேள்வி. அப்படி நேசிச்சாதான் நான் யாருக்கு பிரியமாக நடந்து கொள்வேன்? கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்வேன். இல்லைன்னா நான் எப்படி தான் இருப்பேன்? மாம்சத்தின்படி தான் இருப்பேன். அதனால தான் கிறிஸ்துவை நம்மளால் பின்பற்றி போக என்ன பைபிள் சொல்லுது? கிறிஸ்துவை பின்பற்றி போகணும். இங்கே எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு கேட்குறான். வந்துட்டோம் அப்படின்னா என்ன? இன்னும் உலகத்தில் தான் இருதயம் இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், என்னை நீ எல்லாத்தையும் விட்டியனா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அவரோட ஆளுகை செய்யலாம். நியாயத்தீர்ப்பு கொடுக்குற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்குறார். பைபிள் அப்படி தான் சொல்லுது. 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவளா எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்குறார். நம்மையும் கற்று சொல்லலாம், நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அப்போ கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். நிந்தித்தவர்களை நீங்கள் திரும்பி நிந்தித்தால் நீங்கள் பாக்கியவான்களா? இப்போ சொல்லுங்கள், பின்பற்றி போகிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு சில கரங்களையாவது பார்ப்பதில் பரலோகம் மகிழ்ச்சி அடையுது. ஆனால் எல்லா கரங்களும் உயர்த்தப்படணும். அதை தான் பின்பற்றி போகுது. மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவரை துக்கப்படுத்துறது இல்லை, அவரை சந்தோஷப்படுத்தணும். ரோமர் 14:17 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய சந்தோஷமும் தேவனுடைய சந்தோஷமும் ஒன்றாக இணையும். என்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும். கர்த்தர் சொல்கிறார் நத்தானியலை பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். தானியேலை பற்றி கர்த்தர் சொல்கிறார், பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஆமென். நம்மை பற்றிய காரியம் என்ன? நம்மை பற்றியும் கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கணுமே, அதுதான் முக்கியம்.
உங்கள் குடும்பம் உங்களை பற்றி கொடுக்குற சாட்சிக்காக வாழாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற சாட்சிக்காக நாம் வாழ வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை குறித்து கொடுக்குற சாட்சிக்காக வாழ வேண்டியதல்ல. தேவனுக்கு பிரியமாக நீங்கள் நடந்தால் நீங்கள் எல்லாருக்கும் பிரியமாக நடக்க முடியும். அதுதான் இங்கே முக்கியம். இந்த இடத்துல இயேசு என் கூட இருக்கிறாரு. இப்போ இயேசுவோ என் கூட இருக்கிறதுனால நான் எப்படி நடந்துக்க போகிறேன், நான் இப்போ எப்படி நான் ரிப்ளை பண்ண போகிறேன், இந்த காரியத்துக்கு நான் எப்படி நடந்துக்க போகிறேன். கோபம் கொண்டாலும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுத்து போடும். மனுஷர் பேச வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்புகளில் கணக்கொப்பு வைக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது இல்லை, கிறிஸ்தவர்களாய் வாழ்றது கலைஞ்சிருக்கிறார் கர்த்தர். பின்பற்றி போகிறதுனா இதுதான் பின்பற்றி போகுது. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சகித்தோம் என்றால் நாம் பின்பற்றி போகிறோம். ஏன்னா அவரை பின்பற்றினா என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ பின்பற்றுகிறவர்கள் எத்தனை பேர்? இல்லை, பின்பற்ற போகிறேன்னு முடிவு பண்ணுறாலும் எத்தனை பேர்? இது வரைக்கும் பின்பற்றினமா இல்லையாங்கிறது இல்லை, இதுக்கப்புறமாவது ஒரு முடிவு எடுத்துக்கங்க. நியூட்ரலில் இருக்காதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அனலும் இல்லாத குளிரம் இல்லாத வாழ்க்கை இருந்துச்சுன்னா கர்த்தர் கட்டாயம் வாந்தி பண்ணி போடுவார். மனிதர்களுக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்பட விரும்பாதீங்க. மனுஷர்களுக்குள்ள மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பதாக அருவருப்பாக இருக்கிறது. தேவன் நம்முடைய உள்ளான இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்துக்கு முகம் பார்ப்பான், தேவனோ உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் நான் அவரை போல மாற வேண்டும். அப்படின்னா என்னென்ன? நான் சாகணும், அவர் வாழும். அதைத்தான் கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இனிமே யாருக்காக பிழைச்சிருக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவுக்காக. அப்போ என் வாழ்க்கையிலேருந்து யார் தான் வெளியே வரணும்? நான் வரக்கூடாது. நான் செத்துட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்ன நடக்குது? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைச்சாச்சு. இனி பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தாயிற்று. நம்முடைய பழைய மனுஷன் அறையப்பட்டாயிற்று. நம்முடைய ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நான் என்ன செஞ்சுருக்கணும்? என் சுயம் சாகடிக்கப்படணும். என்னுடைய கோபம், என்னுடைய வைராக்கியம், என்னுடைய விரோதம், என்னுடைய பகை, என்னுடைய எரிச்சல்கள் சாகடிக்கப்படணும். இன்னும் என் சுயம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எங்கே போகலை? என்ன நான் சிலுவைக்கு போகவே, சிலுவை அண்டை அடியில் போவது ஈஸி, காலை பிடிச்சி மன்னிச்சுக்கங்கன்ட்டு. சிலுவையில் அறையப்படுவது கடினம். கர்த்தர் சொல்றார், சிலுவையில் அறையப்படுவதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். பின்பற்றி போதல் என்பது சிலுவையில் அறையப்படும். நாம் எல்லாம் ரட்சிக்கப்படுவது சிலுவை அண்டை போகிறோம், கல்வாரி அண்டை போகிறோம். நம்ம இருதயத்தை ஊற்றுகிறோம், நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகிறோம், மன்னிப்பு பெற்றுட்டோம். ஆனால் அடுத்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். அவரோடு கூட அறையப்படணும். அதைத்தான் பவுல் அழகாய் சொல்லுகிறார். அதை படித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு
அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இங்கே அவர் சொல்கிறார், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்கு நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் இதெல்லாம் என்னுடைய அடையாளமாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. எனக்குன்னு சில மத வைராக்கியங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு அடையாளம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறேன், எனக்கு லாபமாக இருந்த இவைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்போ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும்னா என் சுய நீதியை நான் சார்ந்து கொள்ளலை. நான் சரி, என் பார்வைக்கு நான் சரி. ஒரு பரிசேயன் ஜெபிக்க போனால் எப்படி ஜெபிச்சான்? ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன், இந்த பரிகாரர், இந்த அநியாயக்காரர்கள், இந்த ஆயக்காரனை போல இல்லாததுக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவ்வளோதான். அவன் சிம்பிளாக மார்பிள் அடித்து, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும்னா. கர்த்தர் கடைசியில் ரிசல்ட்டை கர்த்தர் அறிவித்தார். ரிசல்ட்டில் தெரியும். இங்கே நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இங்கே பார்க்கும்போது பரிசேயன் தான் என்ன ஒரு தேவ மனுஷன். ஏன்னா அவர் எதில் பரிசேயர்கள் தசமபாகம் கொடுப்பார்கள்? வெந்தயம், ஒட்டலாம், மறிக்கொழுந்து, சீரகம். நம்மெல்லாம் செய்வோமா? அவர் செய்வார். அப்படிப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பினான். அப்போ அந்த ஏன் அவனுக்குள்ளே காணப்பட்ட பெருமை, மனமேட்டிமை, மன்னிக்க முடியாத தன்மை, கசப்பு, இதெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிச்சு? அங்கே இன்னொருத்தனை காயப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்கு. பிறனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடினால் நீ தப்பிக்கொள்வாயோ? குணப்படும்படி தேவனுடைய ஆவி உன்னை ஏவுகிறது நீ அறியாமல் இருக்கிறாயோ? உன் குணப்படாத இருதயத்துக்கு மனக்கடினத்துக்கு ஏற்றத்தக்கதாக உன் நீதியான தீர்ப்பு வரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அங்கே என்ன ஆச்சு? குற்றம் சாட்டுகிற, குறை சொல்லுகிற இந்த இருதயம்லாம் இருந்துச்சுன்னா நான் என்னவா இல்லை? பின்பற்றவில்லை. அப்போ பழைய மனுஷன் சிலுவையில் அரைஞ்சிட்டா இனி இயேசுவைத்தான் நான் பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்கிறார். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம். அந்த எல்லாம் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து மரிக்கிறதுக்கு முன்னாடி 7 வார்த்தை தான் பேசினார். எத்தனை மணி நேரம் சிலுவையில் இருந்தார்? 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தார். எத்தனை வார்த்தை பேசினார்? 7 வார்த்தை தான் பேசினார். இன்றைக்கி நாம் கொஞ்சம் பாடுகள் வந்தால் எவ்வளவு பேசுகிறோம்னு பார்த்துட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். வார்த்தையின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு இருக்காரு கர்த்தர். இப்போ இயேசு பேசுனதை நம்ம காலங்காலமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எவ்வளோ சுருக்கமாக பேசினாருங்கிறத நம்ம அதை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறோம். அதை ஒரு 7 பேரை வச்சு பேசுகிறோம். கரெக்டா? அது இதெல்லாமே லெந்து நாட்கள். கரெக்டாக? எல்லோரும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவர் பேசுனது போல் பேசுகிறோமா? அவரை போல் பேசுகிறோமா? அதுக்கு தானே நம்முடைய அழைப்பு. அவர் என்ன பேசுனார்னு பேசுகிறோம். அவர் எப்படி பேசினாரோ அப்படி நம்ம பேசுகிறோமா? நிதானமாக பேசுகிறோமா? எந்த இடத்துலையாவது அவர் மாம்சீகத்தில் ஒரு வார்த்தையை பேசினாரா? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இல்லையா? அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் அதில் என்ன இருந்துச்சு? தேவ சித்தம் இருந்ததுனால தான் நூற்றாண்டுகள் கடந்தும் நாம் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ நான் சிலுவையில் அறையப்படுதல்னா என்ன? அரைஞ்சப்போ அவர் என்ன செஞ்சாருங்கிறது தான். நான் செஞ்சாதான் நான் அறையப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். நான் அரைஞ்சப்பட்டுட்டேன், இயேசுதாங்க எனக்கு எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கோபம் வந்தால் என்ன நடக்குமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நான் இன்னும் அறையப்படவே இல்லை, நான் கீழே தான் இருக்கேன்னு அர்த்தம். அப்படியே தொடர்ந்து இருந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவர்கள் தேவனை, கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்போ நான் மறுபடியும் என் பழைய சுபாவம் தான் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சிலுவையில் அறையப்படலை, இயேசுவை நான் தான் சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு இருக்கும். புரிஞ்சிருச்சா? இது கடின உபதேசம்.
கரெக்டு தானே? இது கடின உபதேசம்தான். ஏனெனில் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஏன்னா அவர் தன்னுடைய குமாரனை அனுப்புனது வெறும் இந்த பூமியில் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு மாத்திரமல்ல. கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வேதனை இல்லை, நித்தியமாய் தம்முடைய குமாரனோடு இருக்கும்படி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. வந்து உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். ஆயத்தமாக இருந்தவர்கள் தான் கல்யாண வீட்டுக்குள்ளே போக முடியும். அவரை பின்பற்றினவர்கள் தான் அங்கே உள்ளே போக முடியும். ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறவர்கள் தான் போக முடியும். அதுக்கு தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். அடுத்து நான் என்ன செய்யணும்? அதனால தான் படித்து முடிக்க போகிறோம். வாசிங்க அந்த 11லிருந்து. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இப்போதான் இங்கே பவுல் தன்னுடைய ஓட்டத்தை குறித்து பேசிட்டு, நான் என்னவா இருந்தேன், அந்த பழசெல்லாம் நான் விட்டுட்டேன், அதெல்லாம் எனக்கு குப்பை. நான் ஒன்று செய்கிறேன், இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட விரும்புகிறேன். அவர் எந்த மரணத்துக்குள்ளே போனாரோ அந்த மரணத்துக்குள்ளே நானும் கடந்து போகிறேன். எதுக்காக? அவரோடு உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியுள்ளவனாய் மாறும்படி. நமக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு இலவசம், பரலோகத்தின் மீட்பு இலவசம் கிடையாது. நம்முடைய கிரியைகளின்படி தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், நான் அடைஞ்சாயிற்று, எல்லாம் எனக்கு தெரியும் நான் நினைக்கல. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கணும். அப்போ நம்முடைய பழைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மறந்துடணும். பூமியில் உள்ளவைகள் இல்லை, மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் விற்றிருக்கிற வலது பார்சத்தில் உள்ள மேலானதை நாடுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ கர்த்தர் சொல்கிறார், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் சொல்கிறாரு, நான் பிடித்து கொண்டேன் என்று பின்னானவை நம்ம முன்னாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த என்ன அழைப்பது? இந்த பூமியில் நான் எதை பெற்றேன் பெறலைங்கிறது இல்லை, பரலோகத்தை நான் அடைய வேண்டும். அந்த ஐஸ்வர்யவானையும் லாசர்வேன்னு சொன்னார். அது வெறும் உவமை கிடையாது, சம்பவம், நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதனால தான் பெயரை கர்த்தர் பயன்படுத்தினார். உவமையில் பெயர் வராது. ஒரு மனிதன் இருந்தான் அப்படி தான் சொல்லுவார். இங்கே என்ன சொல்கிறாரு? லாசரு. ஐஸ்வர்யவானுக்கு ஏன் பேர் சொல்லலை? பாதாளத்தில் அவன் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும், பரலோகத்தில் அவனுக்கு புதிய நாமமே தரிக்கப்படும். அப்போ இந்த பூமியில் பேர் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த ஐஸ்வர்யனுடைய பேர் இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அந்த பூமியில். ஆனால் பாதாளத்தில் அவன் பேர் கூட மறக்கப்பட்டு போயிடும். அதனால் வெறும் ஐஸ்வர்யவான் தான் அவனுடைய அடையாளம். கடைசியில் முடிவு எங்கே போயிடுச்சு? பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற பொழுது. ஆனால் லாசர் எதை பெற்றான்னு பைபிள் சொல்லலை. ஒருவேளை இந்த பூமியில் சில காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். தேவ பிள்ளைகளை, சில நேரங்களில் உங்களுடைய விசுவாச பாதையில் சில காரியங்களை நீங்கள் அடைய முடியாமல் போயிடலாம். பைபிள் சொல்லுது, முதல் நூற்றாண்டு திருச்சபையர் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையக்கூடாமல் போனார்கள். என்னல, இந்த பூமியில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க அடையலை. கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தாங்க. சில நேரங்களில் நீங்கள் அதை அடையலை, இது அடையலைங்கிறதுக்காக கிறிஸ்துவை விட்டு பின்னாடி போயிடாதீங்க. ஏனெனில் நாம் அடைய வேண்டிய முக்கியமானது நித்திய ஜீவனை. நாம் நித்திய ஜீவனை அடைவோம் என்பது தான் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பிரதான வாக்கு தத்தம். எதான் நமக்கு நிறைவேற எல்லாம் பூமிக்கு வச்சுக்கலாம். ஆனால் வாக்கு தத்தங்களுடைய கிரீடம் எதுனா நித்திய ஜீவனை நாம் அடைவோம் என்பது தான் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம். அப்போ நான் என்ன செஞ்சிடக்கூடாது? அப்போ அவர் எச்சரிக்கிறாரு, நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் கர்த்தர் அதையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே நீங்கள் எங்களை மாதிரிகளாக நோக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிலர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இன்றைக்கி ஒரு திரள் கூட்டம் எழும்பி வந்துருச்சு. இந்த உலகத்தின் வெற்றியை பற்றி அவங்க நிறைய பேசுகிறாங்க, செழிப்பின் வாழ்க்கையை குறித்து பேசுகிறாங்க, இந்த உலகத்தை அனுபவிப்பதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். கவனமாக இருங்க. அவர்களுடைய தேவன் என்னது? வயிறு. கர்த்தர் சொல்கிறாரு, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும்,
தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். ஆகவே அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள் என்று கர்த்தர் நம்ம இந்த நாளில் சொல்லுகிறார். அப்படி சொன்னா அந்த கடைசி 2 வசனத்தை வாசிங்க, 20, 21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். அப்ப சொல்றார், ஒரு மகிமையான ஒரு நாள் வரப்போகுது. இந்த அற்பமான சரீரம் என்ன செய்யுது? என்னதான் இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் இதில் பல வியாதி வந்துடுது. மழையில் நனைஞ்சா ஜலதோஷம் பிடிச்சிருது, சரியா? கொஞ்சம் ஏதாச்சும் கூலிங்காக சாப்பிட்டா தொண்டை வலி வந்துடுது. எதை செஞ்சாலும் சரி, இது அதுக்குரிய பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. ஏன்? இது பூமிக்குரியது. ஸோ இதை என்ன தான் இருந்தாலும் இதை ஒரு காலத்தில் நம்ம விட்டுட்டு போகத்தான் போகிறோம். ரொம்ப பூரண ஆரோக்கியமாகவே இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா இருந்தார், எந்த வியாதியும் இல்லை, நைட்டு படுத்தார் காலையில் இல்லை, அந்த பாடியை வச்சு இப்போ என்ன செய்கிறது? இப்போ அந்த பாடியை வச்சு இப்போ என்ன செய்கிறது? வந்தவெல்லாம் என்ன கேட்பானா, இப்போ இந்த பாடியை எப்போ எடுக்க போகிறீங்க? அது ரொம்ப ஆரோக்கியமான பாடி, வச்சுக்கலாமா? அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை. இது புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த உலகம் சந்தோஷமாக இருக்காது. ஸோ நம்ம எல்லோரும் ஒரு நாள், அதனால தான் பவுல் அழகாக சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன்? இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். புரிஞ்சிருச்சா? ஆமென். அப்போ அவர் வரப்போகிறாரு. அவரை சந்திக்கணும்னா இன்னைக்கு அந்த வாலிபன் எல்லாத்தையும் பெற்றுட்டு, சுகத்தை பெற்றுட்டான், விடுதலையை பெற்றுட்டான், தன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இனி அனுபவிக்க முடியும். இனி போய் உலக மனிதர்களோடு இணைந்து வாழ்ந்து அவன் தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டணும், தன்னுடைய வாழ்க்கையை கட்டணும், நான் தன்னுடைய எதிர்காலத்தை தேடணும். அவன் அதெல்லாம் இல்லை, அவன் கிறிஸ்துவுக்கு பின் சென்றான். எல்லாவற்றும் இருந்தும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் அவனுடைய இருதயம் ஐஸ்வர்யத்தை விட்டு பிரியாததுனால அவனால் என்ன பண்ண முடியலை? நித்திய ஜீவனை அடைய முடியல. வாஞ்சை நித்திய ஜீவனை அடையணும்னு, ஆனால் நித்திய ஜீவனை அவன் என்ன செய்ய முடியலை? அடைய முடியலை. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவனை பெரும்படியாய் கிரியை நடப்பீங்கள்ங்கிறார் கர்த்தர். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம்.